நாங்கள் කොයිනෝනියා කොයිනෝනිயா සහභාගී වෙනවා මේ මාසේ நாங்கள் ஐக்கியப்படுகிறோம். අපි තනි තනියෙන් යාළුවෝ මේක අපි අපේ බජාරයක වචනයක් තියෙනවා මේක இதுக்கு எங்களுடைய கணத்துக்குரிய வார்த்தை இருக்குது. මේ කොයිනෝනියා කියන වචනේද இந்த கொயினோனியா வார்த்தைக்கு මොනවද කියන්නේ என்ன சொல்லுவாங்க? අපි සෙට් වෙමු நாங்க செட் ஆகுவோம். මේක තමයි ඒක அதுதான் இது. සෝ අපි සෙට් වෙමු நாங்க செட் ஆகுவோம். කොයිනෝනියා கொயினோனியா මේ මාසේ இந்த மாதம் ඉන්ඩිවිජුවල් தனிப்பட்ட ජනවාරි මාසේ ஜனவரி மாதம் පෞල් වශයෙන් අපි ආරාධනා කරන එක එක පෞල් වලට குடும்பங்களாக நாங்கள் அழைப்போம். ஒவ்வொரு குடும்பங்களுக்கு ඔයගොල්ලන් ආරාධනා කරන අපිට நீங்கள் எங்களை அழைப்பீர்கள். තේකද තේක ஒரு தேநீர், ප්ලෙන්ටියක් ஒரு பிளேன்டி ஒன்று, සහභාගී කරනවා ஒரு ஐக்கியத்திற்கு. පෙබරවාරි මාසේ பிப்ரவரி மாதம் සභාවේ කණ්ඩායම් වශයෙන් சபை குழுக்களாக අපි කව වෙනවා සහභාගී කරනවා நாங்கள் ஒன்று கூடுகிறோம் ஐக்கியத்திற்கு. කොහොමද මේ මාසේ කනබන මාසේ எப்படி இந்த மாதம் குடிக்கிற மாதம் සහභාගී වෙමු ஐக்கியப்படுவோம். මේක අපි අවන් තියෙන බයිබලේ இது நாங்கள் வேதத்தில் எடுத்திருப்பது ක්‍රියාපොතේ දෙවෙනි පරිච්ඡේදයේ நாங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கலாம். නාම එක්සත්ව සහභාගී කමේ அவர்கள் யாவரும் ஒருமனப்பட்டு அந்நியோன்யத்திலே ஈடுபட்டார்கள். මේක බයිබලේ තියාගන්න இதை வேதத்தில் வைத்துக் கொள்ளுங்க. இது. මේකේ පසුපසට අපේ සෑම පැසවන இதன் பின்பாக இருக்கிறது எங்களுடைய எல்லா நிகழ்ச்சிகளும். හරි අද හුඟක් මේ කුතුවේ ස්ටේෂන් එකකින් කෝච්චිය පටන් ගත්තා වගේ අද இன்னைக்கு கொட்டுவையில ஸ்டேஷன்ல இருந்து ட்ரெயின்ல புறப்பட்டது போல හුඟක් දැන්වීම් තිබුණා කියන්නේ நிறைய அறிவித்தல்கள் இருந்தது. බයිබල් කමිටුවේ අපි අවධානය යොමු කරන්න අවස්ථාවක් වශයෙන් நான் விருப்பம் இந்த நேரத்தில் மறுபடியும் உங்கள் அவதானத்தை வார்த்தைக்குள் கொண்டு මම செல்ல වෙනවා මගේ දේශනාව මට අඩු කරන්න நான் நினைக்கிறேன் என்னுடைய பிரசங்கத்தை குறைத்துக் கொள்ள. හේතුව පේජස් 7ක් තියෙනවා என் 7 பக்கம் இருக்கிறது பிரசங்கம். මම කැමති ඔබේ බයිබලයේ ඔබ හඳුනන ක්‍රියා නික්මයාම நான் விருப்பம் உங்களுடைய வேதாமத்தை நீங்கள் யாத்திராம புத்தகத்தை திருப்பி கொள்வீர்கள். 17 වෙනි පදය නික්මයාම 17 யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம். sorry නික්මයාම 20 17 වෙනි පදය யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் අන්තිම වර්ෂ 17 මතුනා 10 වෙනි පදය 16வது வசனம். සමහර 10 වෙනි පදය மன்னிக்கவும் 16ஆம் வசனம். பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. සිංහලෙන් මයික් එක ගන්න කියන්න බෑ එක්න පදේ කියන්නේ හරි නුඹේ අසල්වාසියාට විරුද්ධව බොරු සාක්ෂි නොකියව. ළඟින් සංජය බල කියන්නේ ஆறுகளை கூட பார்த்து சொல்லுங்கள். නුඹේ අසල්වාසියාට විරුද්ධව பிறனுக்கு விரோதமாக බොරු සාක්ෂි නොකියව. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. අපි මේකද යන්න ඕනේ නම් இப்பொழுது நாங்கள் இதற்கு போக வேண்டுமானால், සාභාවිකම යන්න ඕනේ නම් ஐக்கியத்துக்குள் போக வேண்டுமானால் අතිවාරමක් තියෙනවා. எங்களுக்கு ஒரு அத்திவாரம் இருக்கிறது. අතිවාරම ඇවිල්ලා அந்த அத்திவாரம் என்னவென்றால் අවංක වීමයි. உண்மையாய் இருப்பது. ඇයි අපි මේක කරන්නේ? ஏன் நாங்கள் இதை ඇයි செய்கிறோம்? අපි සාභාවිකම යන්නේ? ஏன் நாங்கள் இந்த ஐக்கியத்துக்குள் செல்கிறோம்? දසපන්තෙන් මම කොටසක් කියවවල 10 கட்டளையிலிருந்து ஒரு பகுதியை நான் உங்களுக்கு வாசித்தேன். නික්මයාම පොතේ අපි දැන් කියුවේ யாத்திராம புத்தகத்தை நாங்கள் இப்பொழுது வாசித்தோம். පොල් සාක්ෂි නොකියවයි. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. මම මේක මාතෘකාව ගත්තා. நான் இதற்கு ஒரு தலைப்பாக தெரிந்து கொண்டேன். මේක අමාරු මේක දැන් සුමාන් දේවිස්වම ලැබිච්ච වචනයක්. இதை நான் 2 வாரத்துக்கு முன்பு தெரிந்து கொண்ட வார்த்தை. අපි ඔක්කොම මේක ඇතුළත්. நாங்கள் யாவரும் இதற்கு உட்பட்டிருக்கிறோம். right? දැන් කාගෙනවත් ඔබ හිතන්න එපා. ඔබ වෙන හිතන්න මම කියන්නේ. யாரை குறித்து நினைக்க வேண்டாம், உங்களை குறித்து நீங்க நினைங்க, நான் என்னை குறித்து நினைக்கிறேன். මගේ මාතෘකාව என்னுடைய தலைப்பு ඇයි මිනිස්සු බොරු කියන්නේ? ஏன் மனுஷர் பொய் பேசுகிறார்கள். ඒක සාධකයේ ඇවිල්ලා அதுக்கு ஒரு காரணம் என்னவென்றால், සත්‍ය සත්‍ය நான் நினைக்கிறேன் சத்தியம் දූෂණය වීම சத்தியம் துஷ்பிரயோகப்படுதல். සාධකය. அதுக்கு ஒரு ஆதாரம். ඇයි? ஏன்? සමේ මාතෘකාව හොඳ හිතාගන්න. இதை குறித்து, இந்த தலைப்பை குறித்து நன்றாக මේක சிந்திங்க. බයිබලෙන් இது வேதாமத்திலிருந்து අනුශාසනා කිහිපයක් දෙනවා බෑ. உங்களுக்கு ஒரு சில ஆலோசனைகளை நான் தர விரும்புகிறேன். මේක බොරු කීම අපි එද්දී பொய் சொல்வதற்கு வரும்போது අපිට මතක් වෙන ඉස්සල්ලාම எங்களுக்கு முதலாவது ஞாபகம் வருவது පිනෝකියෝ. பினோக்கியோ. කෙනෙක් කතාන පිනෝකියෝ කතාව. எத்தனை பேருக்கு அந்த பினோக்கியோ கதை தெரியும்? ඈ?
මොනවාද? என்னது අතිසම கை வைத்துங்க பாப்போம். පිනෝකිය කතා பினோக்கியோ தெரிந்தவர்கள் right. අප්පා ඒක තමයි බොරු කියන්නේ. அதுதான் பொய் சொல்லுது. පිනෝකිය කියන මේ ඒ ලීවලින් හදලා ගෝනික් එක්ක නැත්නම් මිනිස්සෙක් அந்த කොල්ලෙක් பினோக்கியோன்னு சொல்றது பலகையினால் உருவாக்கப்பட்ட ஒரு பையன். මේ කොල්ලා කොයි වෙලාවද බොරුවක් කියන්නේ? இந்த பையன் எப்பொழுதெல்லாம் பொய் சொல்லுகிறானோ ඒ කියන හැම වෙලාවෙම නහයික් වෙනවා. அது சொல்லு ஒவ்வொரு நேரமும் மூக்கு நீட்டப்படும். කොහොමද අද අපිට තිබුණා නේද? இன்னைக்கு அது எங்களுக்கு இருந்தா எப்படி இருக்கும்? කොහෙද ඉක්කලාද? எங்க இருக்கும்? පිනෝකියෝ பினோக்கியோ බොරු කියන හැම වෙලාවෙම பொய் சொல்லுகிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ඒ කොල්ලාගේ නහය දික් වෙනවා. அந்த பையனுடைய மூக்கு நீட்டப்படும். දැන් එයා තීරණයක් ගන්න ඕන. அவர் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியிருந்தது. මම බොරුවක් කියනවාද? நான் பொய் சொல்வதா නැත්නම් ලැජ්ජාවටපත් වෙනවාද? இல்லாது வெட்கப்படுவதா? සත්‍ය පවසලා சத்தியத்தை கூறி බොරුව මගහැරලා යනවාද? பொய்யை விட்டுவிட்டு செல்வதா? දැන් බයිබලය අපිට පැහැදිලිව කතා කරනවා. எங்களுக்கு வேதம் தெளிவாய் பேசுகிறது. බොරු සාක්ෂි නොකියවයි. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. ඒක තමයි දැක්කේ නැති දෙයක්. அது இன்னொரு காரியம். තව කෙනෙක්ගෙන් අහපු දෙයක් වෙන්නේ. அது இன்னொருவரிடம் இந்த கேட்ட காரியம் இருக்கலாம். හිතා මතා எல்லாவிட தானாகவே நினைத்து අපිට ගානක් නැහැ. எங்களுக்கு கணக்கு இல்லை, අපි බොරු කියනවා. நாங்க பொய் சொல்லுகிறோம். ඒක එක හැබිට් එකක්. அது ஒரு பழக்கமாகப்பட்டிருக்கிறது. ඒක ඇවිල්ලා අපි කියනවා එක ස්ට්‍රීම් නැත්නම් මේව පළපුරුද්දක්. அது ஒரு பழக்கப்பட்ட ஒரு விடயமா இருக்கிறது. ඇයි සමහර බොරු අහිංසකයි කියලා කියන්නේ. සමහර කියනවා ඒක අහිංසකයි. ඒක මම නිකන් කිව්වා බේරෙන්නේ. சில சொல்ல அந்த பொய்யானது சும்மா அப்பாவித்தனம், நான் சும்மா சொன்னேன் அந்த பொய்யானு சொல்வார்கள். මොකද බේරෙන්නේ? நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை குறிச்சு? අහිංසක බොරු නැහැ. எதிலுமே அப்பாவித்தனமான பொய் என்று ஒன்று இல்லை. ඈ? දැන් ඔබ පුතුවෙන්දී නැත්නම් ඔබ ඉහළටයි. இப்பொழுது நீங்க கதிரையில போய் எல்லாரும் மேல போவீர்கள். නිසා බෙල්ට් එක පොඩ්ඩක් දාගන්න. ஆக பெல்ட்டை கொஞ்சம் போட்டுக்கொள்ளுங்க. ඔබයි මම දෙන්න. நீங்களும் நானும் ரெண்டு பேரும் බලමු பார்ப்போம். අපිට මොනවද දෙවියන් වහන්සේ කතා කරන්නේ? எங்களுக்கு ஆண்டவர் என்ன பேசுகிறார்? අපිට වශයෙන් මොනවද කියන්නේ? ஆண்டவர் எங்கள் வார்த்தை கூட என்னத்தை මොනවද பேசுகிறார்? ගන්න පුළුවන්? எங்களுக்கு என்ன பெற்றுக்கொள்ள முடியும்? ඒ ගම්. அந்த காரியத்தை பெற்றுக்கொள்வோம். Yes. ஆயத்தம்? සමහර බොරු අපි කියනවා අහිංසකයි කියලා නැහැ. එහෙම දෙයක් නැහැ. சில பொய்கள் அப்பாவித்தனமானவைகளை நாங்கள் சொல்கிறோம், அது அவ்வாறு இல்லை. නැවතත් බොරු කියන්නේ மறுபடியும் பொய் கூற අපි බොරු කියන්නේ නැද්දී நாங்கள் பொய் சொல்லிக்கொண்டே போகும்போது අපේ හෘද සාක්ෂිය කියන එක මැකෙනවා. எங்களுடைய மனசாட்சி என்பது அழிக்கப்பட்டுவிடும். හෘද සාක්ෂියක් නැතුව යනවා. மனசாட்சி என்பது இல்லாமல் போய்விடும். ඥානක් නැහැ අපිට. எங்களுக்கு எந்த கணக்கும் இல்லாமல் இருக்கும். ඒක ஏன்? සාමාන්‍ය ජීවිතය බවට පත් அது சாதாரண வாழ்க்கை போல் மாறிவிடும். එනිසා අපි ඊටාම පහසුවෙන් ஆக மிகவும் இலகுவாக බොරු රැවටිල්ලක් කරලා අපි ඉන්නවා. நாங்கள் பொய்க்கு ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். දැන් වංචාවට පත්වීම සඳහා வஞ்சனைக்குள் வருவதற்காக අපි අසත්‍ය කියන, ඒ කියන්නේ ඇත්ත නෙමෙයි, නමුත් අපි බොරුවක් කියනවා. நாங்கள் அதற்காக நாங்கள் சத்தியத்தை அல்ல பொய் ஒன்றை நாங்கள் சொல்லுகிறோம். හිතෝපදේශ අපිට මොනවද කියන්නේ? நீதிமொழிகள் புத்தகம் என்ன சொல்வதை நாங்கள் பார்ப்போம். 27 நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 4යි. 3ஆம் 4ஆம் வசனம். 27 27ஆம் அதிகாரம் 4යි. 3ஆம் 4ஆம் வசனம். கல் கணமும் மணல் பாரமுமாய் இருக்கும் மூடனுடைய கோபமா இவ்விரண்டிலும் பாரமாம். உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது. பொறாமை உள்ளவன் எவனோ, பொறாமையோ வென்றால் அதற்கு முன்னிக்கத்தக்கவன் யார்? 27 සිංහලෙන් சிங்கள மொழியில் තුන්වෙනි පදය හතරවෙනි පදය right තුන්වෙනි පදය 3வது வசனம். හිතෝපදේශය நீதிமொழிகள் ඔව් ඔව් ගලුත් බරයි கல் கணமும் වැලිත් බරයි மணல் பாரமுமாய் இருக்கும். ඒකමලා இது எல்லாவற்றையும் விட ඥානවන්තයෙක්ගේ ஞானமானுடைய මෝලයෙක්ගේ முட்டாளுடைய අඥානය බොරු පවසගෙන යනවා. அஞ்ஞானி பொய் உரைத்துக் கொண்டே போவான். ඔව් දන්නේ කොයි පැත්තේ යන්නේ කියලා. அவனுக்கு தெரியாது எங்கே போவது என்று. බයිබලයේ පැහැදිලිව පිළිබඳ. வேதம் எங்களுக்கு தெளிவாய் சொல்றது அதை குறித்து. සමහර කියනවා භාගිත බොරු කියනවා. சில சொல்லாத நான் அரைவாசி பொய் சொல்கிறேன். ඒක දෙන්න මොනවද ඒක අදහස. அதை குறித்து என்ன சொல்ல வேண்டும் நான் வருகிறேன். අර්ධ සත්‍ය අපි ඉංග්‍රීසියෙන් white lies කියලා.
அது சொல்லுவாங்க கொஞ்சம் அரைவாசி உண்மையை சொல்லிவிட்டு அரைவாசி போய். ඒක මොකක්ද දන්නවද? அது என்ன தெரியுமா? හිතා මතා රවස්සනවා. அதை நினைத்து ஏமாற்றுவது. තමන් දන්නවා தனக்கு தெரியும் මේක සම්පූර්ණ දේ அதன் முழுமையான காரியம். කිව්වොත් அது சொன்னால் අමාරු වැටෙනවා. அது பிரச்சனையில் விழுவோம். ඒ නිසා ඒක බාහිර පැවසීම. ஆகவே அதை அரைவாசி சொல்லுவது. බයිබලෙ මොනවද කියන්නේ? வேதம் என்ன சொல்லுகிறது බලමු. பார்ப்போம். කොහෙද බලන්න දුප්පත්ති 12 ஆதியாகமம் 12 அதிகாரம் 13. 13 வசனம். විජාජම්. ඉතින් නුඹ නිසා මට යහපත සිද්ධ වෙන පිණිසද නුඹ කරන කොටගෙන මාගේ ප්‍රාණය ගැලවෙන පිණිසද නුඹ මාගේ සහෝදරියයි කියන ලෙස ඉල්ලමි කී. right. මෙන්න ආබ්‍රහම්. இதோ ஆபிரகாம். ஆபிரகாம் විවාහනා ලස්සන සල්සන ගෑණියෙක්. அவர் அருமையான ஒரு அழகான ஒரு பெண்ணை திருமணம் ඔහුගේ முடித்தார். පුතත් ඒ වගේ තමයි. அவருடைய மகனும் அவ்வாறுதான். දැන් ඔහු මේ හතේ යද්දී அவன் இந்த நாட்டுக்குள் போகும்போது කරුණා රජුදෝ அவர் கண்டுகொண்ட ராஜா මේ භාර්යාව ගන්න දැන්. இந்த மனைவியை எடுக்க ஆயத்தம். ඒ නිසා මොනවද කිව්වේ? அதனால அவர் என்ன මේ சொன்னார்? මගේ භාර්යාව නෙමෙයි. இவள் என்னுடைய மனைவி அல்ல, මෙයා මගේ இவள் என்னுடைய සහෝදරිය. சகோதரி. ඇයි? ஏன்? තමන්ව බේරගන්න පිණිස. தன்னை காப்பாற்றிக் கொள்ளும் முகமாக. දැන් ඇත්තට ඔබ හොයලා බැලුවොත් உண்- ආබ්‍රහම්ගේ සහෝදරියක් වෙනවා එක පැත්තකින්. உண்மையாகவே நீங்க தேடி பார்த்தால் அவள் ஆபிரகாமுடைய சகோதரியாய் மாறுகிறார். නමුත් ඇත්තෙන්ම කවුද? ஆனால் உண்மையாக அவள் யார்? ඇත්තෙන්ම කවුද? உண்மையாக அவள் யார்? ඔහුගේ භාර්යාව. மனைவி. බේරෙන්න බෑ. தப்பிக்க முடியாது. ඔහු හිතුවා මේ භාග්‍ය බොරුවේ කිව්වා මම බේරෙනවා කියලා. அவள் நினைத்தாள் நான் இந்த அரைவாசி பொய்யை சொன்னால் நான் தப்பிக்கப்படுவேன் என்று. අවුරුදු ගමන්ට පස්සේ வருட கணக்கின் பின்பு කවුද ඒ බොරුව කිව්වේ? யார் அந்த பொய்யை சொன்னார்? ඈ? එයාගේ පුතා. அவருடைய மகன். එතනදීම அதே ඒ நேரம் රටේදීම அதே நாட்டில் ඒ කාලේදීම அதே காலத்தில் ඉසාක් ගත්තා. ஈசாக்கு ඉසාක් කෙනා තන්ද. ஈசாக்கு வருகிறாங்க. ඉසාක් දක්නා එම දෙම කියන ඉසාක්. ஈசாக்கும் அதே காரியத்தை சொல்லுவார். ආබ්‍රහම් කිව්වද ඉසාක් කියන්නේ කියලා? ஆபிரகாம் சொன்னார் ஈசாக்குக்கு சொல்லும்படியாக? නෑ. இல்லை. පුරුද්ද பழக்கம் ජීවිතේ සාහිත්‍ය කොටස දෙනවා. வாழ்க்கையின் சரிதையில் ஒரு அங்கமாக வந்துவிடும். අද පුළුවන් මේකෙන් ගොඩේ මම පෙන්නනවා බල. எங்களுக்கு முடியும் அதை மேற்கொள்ள நாங்கள் காண்பிக்கிறோம். දැන් මේ වගේ දේවල් අපි දැනගත්තොත් මේක වැරදි කියලා. இந்த மாதிரியான காரியங்கள் நாங்கள் அறிந்து கொண்டால் இது தவறு என்று, බයිබල් දෙකක නැහැ. இது வேதத்துக்கு உடன்பட்டு இல்லை என்று අපිට පුළුවන් ගොඩේ ඉන්න. எங்களுக்கு முடியும் இதை மேற்கொள்ள. අපි තීරණයක් ගත්තොත් විතරයි. ஆனால் நாங்கள் தீர்மானம் ஒன்று எடுத்தால் மாத்திரமே முடியும். තව දෙයක් අපි අර. நாங்கள் கொஞ்சம் கீழே போவோம். දැන් සමහර අය කියනවා சிலர் சொல்லுகிறார்கள், මම උදාහරණයක් ඔබට දෙන්න. நான் உங்களுக்கு உதாரணம் சொல்லுகிறேன். මට කියන්න බෑ எனக்கு சொல்ல முடியாது කෙනෙක් ඇහුවොත් ඔබගෙන් ඔයා අද එනවද? நீங்க இன்னைக்கு வருவீங்களான்னு ஒருவர் கேட்டா. මට කියන්න බෑ எனக்கு சொல்ல முடியாது මහන්සි කියලා. எனக்கு நான் ரொம்ப களைத்து මම போயிருக்கேன், එන්නේ නැහැ කියලා කියන්න බෑ. நான் வர மாட்டேன்னு சொல்ல முடியாது. ඒ නිසා මම බලන්න කියන්නේ. அதனால நான் என்ன சொல்லுவேன்? මේක බලන්න මම ඉන්නවා. இதுல நீங்களும் நானும் இருக்கிறோம். මම තමයි කියන්නේ. என்ன தெரியுமா சொல்லுவோம்? මට තවත් වෙලක් තියෙනවා. எனக்கு இன்னொரு வேலை இருக்கிறது. වෙනවද? விளங்குறதா? අපි කෙලින් කවසන්නේ මම ඉන්න බැහැ කියලා. நான் இன்னொரு சொல்லுவேன், எனக்கு வர முடியாது என்று. මට තවත් වෙලක් තියෙනවා. எனக்கு இன்னொரு வேலை இருக்கிறது. දෙවෙනි දේ. இரண்டாவது காரியம், සමහර මම කියන්න බෑ. சிலர் எனக்கு சொல்ல முடியாது ඇත්තටම මම කේන්තියෙන් ඉන්නේ කියලා. உண்மையாகவே நான் கோபத்தோடு இருக்கிறேன் මම என்று. කියනවා මේක මග අයිති වගේ. இது எனக்கு சொந்தம் என்று. මම කියන්න බෑ මම කේන්ති කියලා. நான் எனக்கு கோபத்தோடு நான் இருக்கேன்னு சொல்ல மாட்டேன். ඒ නිසා මම වදා කියන්නේ. அதனால என்ன தெரியுமா சொல்வேன்? ඔයා ඕන කියන ඕන දේ මම කරනවා. நீங்க சொல்ற வேண்டியதை நான் செய்றேன். මම කේන්ති කියන මම පිළිගන්නේ. நான் கோபத்தோடு இருப்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். මම කියනවා ඔබ කියන ඕන දේ මම කරනවා. நான் நீங்க சொல்ற வேண்டியதை நான் செய்வேன். තුන්වෙනි උදාහරණය. மூன்றாவது உதாரணம், මට බෑ කියන්න බෑ. எனக்கு முடியாதுன்னு சொல்ல முடியாது. මම පසුබට වී අසහනින් ඉන්නවා. ඒ කියන්නේ පසු දෙවියන් වහන්සේ වෙන් වෙලා අසහනින් ඉන්නවා. நான் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி நான் பலவீனப்பட்டு உதவி இல்லாமல் இருக்கிறேன். පල්ලිය කෙනෙක් ඇහුවොත් சபையில் ஒருவர் கேட்டால், මම ඔයාව දැක්කේ නෑ. நான் உங்களை காணலே, මම ගොඩක් දවස් ඔයාව දැක්කේ. நான் மிச்ச நாள் உங்களை காணல. මම මොනවද කියන්නේ? நான் என்ன தெரியுமா சொல்லுவேன்? මට ඔළුවේ කැක්කුමක් තිබුණා. எனக்கு தலைவலி ஒன்று இருந்தது, මට ටිකක් අමාරුයි. எனக்கு கொஞ்சம் கஷ்டம். අපි හැංගෙනවා සමහර දේවල් පිළිපස්සේ. நாங்கள் சில காரியங்களுக்கு பின்பாக போய் எங்களை மறைத்துக் கொள்கிறோம். තව උදාහරණයක් ඔබ දෙන්න. இன்னொரு உதாரணத்தை சொல்லுகிறேன். මම ඔබ සමග සුවඳ හමුවීමේ ඒ කියන්නේ මම කැමති
நான் விருப்பம் මම කැමති නෑ ඔබ සමග හමු වෙලා වාඩි වෙලා තේ එකක් බීලා කතා කරන්න. நான் உங்களோட சந்திச்சு அமர்ந்து ஒரு தேநீர் குடித்து பேச நான் விருப்பம் இல்லை. හලෝ. සමහර ඔබ ආරාධනා කරයි කෙනෙක් சில வேளை ஒருவர் உங்களை வீட்டுக்கு அழைக்கலாம். මචං යම් තේ එකක් බොන්න. மச்சான் டீ ஒன்று குடிப்போம். නැත්නම් සිස්ටර් බ්‍රදර් එන්න කැමරා. சிஸ்டர் நீங்க வர முடியுமா சாப்பாட்டு நேரத்துக்கு? ඔබ මොනවද කියන්නේ? நீங்க என்ன சொல்லுவீங்க? මම කොළඹ නෑ. நான் கொழும்புல இல்ல. එහෙනම් මම ගෙදර නෑ. இல்ல நான் வீட்ல இல்ல. මම යාළුවෙකුගේ ගෙදර යනවා. நான் நண்பருடைய வீட்டுக்கு போகிறேன். අන්තිම උදාහරණය. கடைசி உதாரணம். මම බිස්නස් වර්ල්ඩ් එකේ ඉන්න අය. இது விஷயம் வியாபார உலகத்தில் இருக்கிறவர்கள். ඔබ චෙක් එකක් දෙන්න කියන්නකෝ. நீங்க சொல்ல செக் ஒன்று கொடுக்கறீங்க ஒருத்தருக்கு. ඒ චෙක් එක එන්න ඕනේ අද. அந்த செக் இன்னைக்கு வர வேண்டும். ඔබ කෝල් කළා කියනවා චෙක් එක ලැබුණේ නෑ. அவங்க கால் பண்ணி சொன்னா அந்த செக் கிடைக்கல. ඔබ මොනවද කියන්නේ? நீங்க என்ன சொல்வீங்க? චෙක් එක පෝස්ට් එකේ. செக் வந்து போஸ்ட்ல வருது. ඔබ මහයි වැටෙනවද? உங்களுக்கு ஏதாவது விளங்குறதா? ඔබ මහයි තේරෙනවද මම කියන්නේ? நான் சொல்றது ஏதாவது விளங்குறதா உங்களுக்கு? ඔව්. ஆம். බාහිර අපි බොරු කියනවා. அரைவாசிக்கு நாங்க பொய் சொல்லுகிறோம். නැත්නම් අපි කියයි இல்லாட்டி நாங்க சொல்லுவோம் අද තාත්තා රස්සාවට ගියේ නෑ ගෙදර ඉන්නේ. இன்னைக்கு அப்பா வேலைக்கு போகல வீட்டுல தான் இருக்காரு. දැන් කවුරුද කෝල් කරා? තාත්තා ඉන්නවද? யாரோ கால் பண்ணி கேக்குறாங்க அப்பா இருக்காரா? ඔබ දන්නා තාත්තා බීලා හොඳට ගෙදර ගියපු වැටලා. உங்களுக்கு தெரியும் அப்பா நல்லா குடிச்சு வீட்டுக்குள்ள விழுந்து கிடக்குறாரு. එන්ස ඔබ ඒක කියන්නේ. நீங்க அதை சொல்ல மாட்டீங்க. ඔබ මොනවද කියන්නේ? நீங்க என்ன சொல்லுவீங்க? අද යාළු වුණ இன்னைக்கு அவருக்கு காய்ச்சல், එයා නිදි. அவர் தூக்கம். දැන් මේ දේවල් இந்த காரியங்கள் අපි ක්‍රිස්තියානි සාමුවින්දදී நாங்க கிறிஸ்தவ வலயத்துக்குள் இருக்கும்போது සමහර විට சில வேளையில் ඔබයි මායි දකින්නේම නැතුව நீங்களும் நானும் காணாமலே දන්නේම නැතුව தெரியாமலே අපිට වෙයි எங்களுக்கு ஏற்படும் ලොකු දෙයකට මුහුණ දෙන්න. பெரிய காரியங்களுக்கு முகம் கொடுக்க. ඊට වඩා හොඳයි அதை விட நல்லது අපි හොයලා බලලා நாங்க தேடி பார்த்து මොනවද අපි කරන්න ඕනේ කියන්නේ. நாங்கள் என்ன செய்ய வேண்டும். ඇයි මිනිස්සු බොල් කියන්නේ කියන දේ අප පෙන්වුවා. ஏன் மனுஷர்கள் பொய் சொல்றாங்கன்னு நான் உங்களுக்கு காண்பித்தேன். දැන් ඒකද හේතු දෙකක් තියෙනවා. அதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு. බොල් කියමුද හේතු දෙකක්. பொய் சொல்றதுக்கு இரண்டு காரணங்கள் உண்டு. බලන්න අප නෝට්ස් ගන්න. பயப்படாம நோட்ஸ் எடுங்க. ඒකද ඔබ තවත් එක්ක උගන්වන්න. ஏன் இன்னொரு கற்றுக் கொடுக்க முடியும். තවත් කෙනෙක් කියන්න පුළුවන්. அந்த காரியத்தை கற்றுக் கொடுக்க முடியும். මූලික සාධක දෙකක් තියෙනවා. பிரதானமான ஆதாரங்கள் இரண்டு දැන් காணப்படுகின்றன. මම හෙව්වේ පොතකින් මම මේ පොතකින් මම හෙව්වා. இது ஒரு புத்தகத்திலிருந்து நான் தேடிக்கொண்ட காரியம். ඔව් කියනවා. அவர் சொல்லுகிறார் බොල් පවසන්නා Taman බොල්කාරයෙක් ලෙසද ස්වභාවයෙන් නොදකි. பொய் சொல்லுகிறவன் தான் ஒரு பொய்யன் என்று சொல்லி தன்னுடைய சுபாவத்தில் அவன் அறிய மாட்டான். Taman බොරු කියනවායි කියලා ඒ ස්වභාවයට ඔහුට තේරෙන්නේ නැහැ. அவன் தான் ஒரு பொய்யை சொல்லுகிறேன் என்று அந்த சுபாவத்தை அவனுக்கு ඒ விளங்காது. ස්වභාවය දකින්නේ නැහැ. அதாவது சிலர் காண மாட்டார். ඔව් ඒ ඔහු ඇය වෑයම් කරන්නේ அதனால் அவன் அல்லது அவள் முயற்சி செய்வது Tamanගේම අවශ්‍යතාවයක් සපුරන්න. தன்னுடைய தேவையை சந்தித்துக் கொள்ள. විශේෂයෙන් ඇයි බොරු කීමද මිනිස්සු පෙළඹෙන්නේ? ஏன் விசேஷமாய் மனுஷர்கள் பொய் சொல்வதற்கு உந்தப்படுகிறார்கள்? කුඩා කාලේ சிறு வயதில் දේවල් මුග බලපාන. அநேக காரியங்கள் அவர்களை தாக்கி අම්මා තාත්තා ආදරය කරේ නැත්තම් பெற்றோர் அவர்கள் அன்பு செலுத்தாவிட்டார். හලෝ අම්මා තාත්තා ආදරය කරේ නැත්තම් பெற்றோர் அவர்கள் அன்பு செலுத்தாவிட்டார். ඒ ළමාවිය ඉතා අමාරු කාලයක් තිබුණා නම් ஒரு கடினமான ஒரு சிறு பருவம் ஒன்று அவர்களுக்கு இருக்குமானால் එහෙනම් තමන්ව ආරක්ෂා කරගන්න ஆகவே தங்களை பாதுகாத்துக் கொள்ள තමන්ට නැති දෙයක් தன்னிடம் இல்லாத ஒன்றை තියෙනවා කියලා පෙන්නනවා. இருக்கிறது என்று காண்பிப்பது. මේ තමයි එකම දේව ආරම්භ පෙන්නනවා. இதுதான் இருக்கிற ஒரே காரியம் நீங்கள் எடுத்து காண்பிக்க. දැන් එවැනි බොරු වලට යමු වුණාම அவ்வாறான பொய்களுக்கு தங்களை செலுத்தும் போது මෙන්න මේක ඔහු ඇය වටහාගත යුතුයි. இந்த காரியத்தை அவன் அல்லது அவள் புரிந்து கொள்ள வேண்டும். වටහා ගන්නවා. அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். මාව වසින්නේ நான் பெருமதியற்றவன், මම සුවිශේෂ පුද්ගලයෙක් නෙමෙයි. நான் ஒரு விசேஷமான நபர் அல்ல, මම මේ වගේ හැකියාවක් තියෙන කෙනෙක් எனக்கு இப்படியான திறமைகள் உள்ள ஒரு நபர் அல்ல நான். ඒ නිසා මාව වැදගත්කමක් නැහැ. ஆகவே எனக்கு ஒரு முக்கியத்துவம் මම இல்லை. උත්සාහ කරනවා நான் முயற்சி செய்கிறேன் මම වැදගත් කියලා நான் முக்கியமானவர் என்று சொல்லி පෙන්නන්න. காண்பிக்க. අසනේ මම සුවිශේෂ නැහැ. நான் விசேஷித்தவன் அல்ல, ඒ නිසා මම මොන හරි කරලා ஆகவே நான் ஏதாவது செய்து මම මොන හරි කියලා நான் ஏதாவது சொல்லி අර මට අපි ඉස්කෝලේ අන්තිම ටර්ම් ටෙස්ට් එකේදී எனக்கு ஞாபகம் எங்க ஸ்கூல்ல கடைசி டேர்ம் டெஸ்ட் මගේ ගෑන් එක ඔක්කොමලා ෆේල්. ஏன்னா பாஸ்டர் கேங்கோட இருந்த எல்லாமே ஃபெயில். ස්කූල් කට් කරලා නම්බර් 1. ஏன்னா ஸ்கூல் கட் பண்றது முதலாவது ஆள்.
ලයිනල් කියලා කොල්ලෙක් ඉන්නේ. මම යාළු හොඳ යාළුවෙක්. பாஸ்டர் நல்ல நண்பர் லயனல் என்ற ஒரு பையன். මිනිහ ඇවිල්ලා 16 වෙනිදාට ඉස්සර කොහෙද? පන්ති 25 ඉන්නේ. வகுப்புல 25 பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க. අපි තිම්පිගස්සා සෙන්ට් මේරිස් කොලෙජ් එකකින් අපි එද්දී நான் தமிழக சென்ட் மேரிஸ் காலேஜ்ல இருந்து வெளியே வரும்போது මචං මම මේක නාවන් යන්න බෑ ගෙදර. மச்சான் எனக்கு இதை எடுத்துக்கொண்டு போக இயலாது. ඔක්කොම අයිඩියා දුන්නා දන්න. எல்லாரும் ஐடியா கொடுத்தாங்க என்ன මම කපන් ඒක. அத அழுத்திட்டு எழுது. ඒක මකලා அதை அழித்து விட்டு අපි ලියමු 4 වෙනිදා කියලා. நாங்க எழுதுறோம் 4வது பிள்ளைண்டு. ඒ නිසා තව කොල්ලෙක් අයිඩියා දුන්නා මේ අයිඩියා එක. இன்னொரு பையன் வேற ஒரு ஐடியா கொடுத்தான். දුන්නම ලයිනල් මැකුවා ඒක. லைன்ல அழித்தார் அந்த இதுல. මකලා ගෙදර එනිච්චා எழுதி கொண்டு வீட்டுக்கு போனா ලියලා තියෙන පෑන වෙනයි. எழுதி இருக்கிற பேனா வித்தியாசம். කළු පාළු සාදි කොලේ ஆ, කළු පාළු පෑන ලියලා තියෙන්නේ. கருப்பு கலர் பேனாவில் எழுதியிருக்காங்க. මේ කොලේ තියෙන නිල් පාළු පෑන. இந்த பேப்பர்ல எழுதியிருக்காங்க நீல கலர் பேனாவில். තාත්තක හම්බුනා අද පාස් යන්තම් ඇති. அப்பா சொன்ன இன்னைக்கு எப்படி நீ பாஸ் பண்ணிட்டு அது போதும் පලයන් ගැසුල්ල. போ வீட்டுக்குள்ள ගල පෑන්දු. கையில உடுப்பையும் கால்ட்டு ගලින් කොල්ලුව. எடு பெருமை. උඹ ෆේල් වුණා මදිවද? நீ ஃபெயில் ஆனதும் போதாம බොරුත් කරන් ආවා. நீ பொய்யும் செய்து கொண்டு வந்தாய். ඉස්කෝලේ පටන් ගත්තම මම බ්‍රේක් කරනවා මදර ළඟට. நான் ஸ்கூல் தொடங்கினா அவனை மதரிடம் கூட்டி போவேன். අපි උත්සාහ කරනවා. நாங்கள் முயற்சி செய்கிறோம். අපි නැති දෙයක් எங்களிடம் இல்லாத ஒன்றை පෙන්වන්න. காண்பிக்க. නමුත් අපි දන්නා ஆனால் எங்களுக்கு தெரியும் ඒක සත්‍යයක් නෙමෙයි. அது சத்தியமில்லை. මම බැලගත්තමක් නෑ ඒ නිසා මම උත්සාහ කරනවා. எனக்கும் எந்த ஒரு முக்கியத்துவம் இல்லை அதனால முயற்சி செய்கிறேன். මම අනාරක්ෂයි. நான் எனக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. මම insecure. எனக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. ඒකයි මම උත්සාහ කරන්නේ. அதனால தான் நான் முயற்சி செய்கிறேன். මේක වැරදි අදහසක්. எது பிழையான கருத்து? හලෝ මේක වැරදි අදහසක්. இது பிழையான கருத்து. මම ඒ වගේ කෙනෙක් නෑ. நான் அப்படிப்பட்ட ஒரு நபர் என்றால் එහෙම කළා නම් அப்படி நான் செய்திருப்பேன். ஆனால் වැරදි අදහස මම දන්නවා. பிழையான கருத்து என்ன தெரியுமா? ඔබ අනාරක්ෂයි කියලා හිතන්න එපා. நீங்கள் உங்களை நான் பாதுகாப்பற்றவன் என்று நினைக்க வேண்டாம். මම සත්‍ය වෙනස් කරලා තියෙනවා. நான் சத்தியத்தை மாற்றி இருக்கிறேன். සත්‍ය වැදගත් නැහැ කියලා මම පෙන්නලා තියෙනවා. சத்தியம் முக்கியமில்லை என்று நான் காண்பித்திருக்கிறேன். අනාරක්ෂා බව பாதுகாப்பின்மை මම කරන්න පුළුවන් එකම දේ அதுக்கு நான் செய்யக்கூடிய ஒரே காரியம் මාව ඒ වගේම පිළිගන්න එක. என்னை நான் இருக்கிற வண்ணமாகவே ஏற்றுக்கொள்வது. මම මාව ඒ වගේ පිළිගන්න. நான் இருக்கிற வண்ணமாகவே என்னை ஏற்றுக்கொள்வது. ඔබයි මාවයි காரணம் உங்களையும் என்னையும் දෙවියන් වහන්සේ පිළිගත් අය වගේම ஆண்டவர் இருந்த வண்ணமாவே ஏற்றுக்கொண்டார். අපි ඉන්න ආකාරයෙන් පිළිගන්න. நாங்கள் இருக்கிற வண்ணமாவே அவர் ஏற்றுக்கொண்டார். අපිව හොඳ කළා නෙමෙයි උන්වහන්සේ ගත්තේ. ஆண்டவர் எங்கள் நன்மையாக மாற்றியால ඔබ எடுத்தார். ඉන්න ස්ථානයේ ඒ වගේ පිළිගත්තා. நீங்கள் இருந்த இடத்திலே அதே வண்ணமாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். ඔබ දැම්මා. ஆண்டு கர்த்தருடைய ஆவியை அவர் போட்டார். ඔබ දේව රාජ්‍යයට ගෙනාවා. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள் உங்களை கொண்டு ඔබ வந்தார். යහපත් බව පෙන්වනවා. நீங்கள் நன்மை உள்ளவர் என்று காண்பித்தார். නිවැරදි මාර්ගය அது சரியான மார்க்கம். දෙවියන් වහන්සේ මාත් එක්ක ඉන්නවා. ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார். මාත් එයා උදව් කරයි. ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். සුවේද පමණක්ම වෙයි. சுகம் மாத்திரமல்ல, ජීවනාවද පමණක් வரங்களுக்கு மாத்திரமல்ல, මේක අපේ ජීවිතේ චරිතය බවපත්. இது எங்களுடைய வாழ்க்கை சரியாக மாற வேண்டும். දැන් කිතුනෙක් වශයෙන් නැත්නම් ක්‍රිස්තියානිකායෙක් වශයෙන් මම கிறிஸ்தவனாக இப்பொழுது අපි நாங்கள் මුළු සත්‍ය ප්‍රකාශ කරනවා. முழு சத்தியத்தையும் அறிக்கை செய்ய வேண்டும். ව්‍යාපාරේ වේවා, அது வியாபாரத்தில் ඒක இருக்கலாம், සභාවේ වේවා, சபையில இருக்கலாம், ඒක ගෙදර වේවා, வீட்டில் இருக்கலாம், ඒක ඉස්කෝලේ වේවා, பாடசாலையில் இருக்கலாம், ඒක කොහේ හෝ වේවා. அது எங்கேயாகிலும் இருக்கலாம். අපිට අමාරුයි දැන් எங்களுக்கு இப்பொழுது கடினம் අපිව හරවන්න. எங்களை திருப்ப. ඇයි? ஏன்? අපි හුඟා දුර ගිහිලා ඉන්නේ. நாங்கள் நீண்ட தூரம் ඔබ போயிருக்கிறோம். කියයි පාස්ටර් நீங்க சொல்லுங்க මම பாஸ்டர், දැන් ඒක කරන්න ගියොත් நான் இப்பொழுது இதை செய்ய போனால் මාව සම්පූර්ණයෙන් කවුද කියලා පේනවා. நான் யார் என்று முழுமையாக எல்லாருக்கும் விளங்கும். මට අපේ කමක් නැහැ. நான் நினைக்கிறேன் அது பரவாயில்லை. ඔබට පුළුවන් නම් about turn හැල්ලා තීරණයක් ගන්න. உங்களுக்கு முடியுமான திரும்பி ஒரு தீர்மானத்தை எடுக்க, ඔබට පුළුවන් ආපස්සු හැල්ලා එන්න. அவங்களுக்கு முடியுமான மறுபடியும் திரும்பி வர දෙවියන් වහන්සේ විශ්වාස කළා. ஆண்டவரை விசுவாசித்து දෙවියන් වහන්සේ ඔබ ගෙනේ තැනකද ஆண்டவர் உங்களோட இடத்துக்கு கொண்டு வருவார். ඔබ ඔසවයි තැනකින්. ஆண்டவரோட இடத்துக்கு உயர்த்துவார். දෙවියන් වහන්සේ දැනටමයි ඒක තියෙන්නේ. ஆண்டவருடைய கரத்தில் தான் அது இருக்கிறது. පිලිප්පි 4:19. பிலிப்பியர் 4:19 පිලිප්පි 4:19. பிலிப்பியர் 4:19 නිවැරදි විශ්වාසය ඔබ ගැන. உங்களை குறித்து சரியான விசுவாசம். ඔබ ගැන ඔබ නිවැරදි විශ්වාස කළ යුතුයි. உங்களை குறித்து நீங்க சரியாக விசுவாசிக்க வேண்டும். මාගේ දෙවියන් වහන්සේ ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේ තුල තමන්ගේ තේජස් සම්පතේ ප්‍රකාරයට
නුඹලාගේ සියලු ඉඟකම් සම්පූර්ණ කරන නුඹලාගේ සියලු හිඟකම් உங்கள் குறைவுகளை எல்லாம் ඔබ කැමති හරි දේ කරන්න. நீங்கள் விரும்பும் சரியானதை செய்ய දැන් පෞල්තුමා කියනවා මේක. இப்பொழுது பவுல் මම சொல்கிறார் හැම වෙලාවෙම நான் ஒவ்வொரு මම சந்தர்ப்பத்திலும் උත්සාහ කරනවා நான் முயற்சி செய்கிறேன் හරි දේ කරන්න. சரியானதை செய்ய ඒ මා තුළ ஆனால் எனக்குள் මම දන්නේ මොනවද තියෙන්නේ எனக்கு කියලා. தெரியாது என்ன இருக்கிறது என்று ඒක சொல்லி මාව හැම වෙලාවෙම அது எப்பொழுதுமே என்னை අදිනවා ඒ පැත්තට. மறுபுறமாய் இருக்கிறது ඔබයි මා විශ්වාස නෙමෙයි. நீங்களும் நானும் மாத்திரமல்ல පෞල්තුමා පවා මේ ගැන සටන් කරනවා. பவுலும் இதை குறித்து சொல்லுகிறார் අපිට අවශ්‍යයි. எங்களுக்கு அவசியம் නිවැරදි මාර්ගයට එන්න. சரியான மார்க்கத்துக்குள் வர ඒම හැරීම අමාරු වෙන්න පුළුවන්. அந்த திருப்பமானது கடினமா ඔබ இருக்கலாம் සත්‍ය පවසන්න තීරණයක් ගත්තා නම් நீங்கள் சத்தியத்தை அறிக்கை செய்ய ஒரு தீர்மானம் எடுக்கும் போது දෙවියන් වහන්සේ ඔය පැත්තේ හිට ගන්නවා. ஆண்டவர் உங்கள் பகுதியில் இருப்பார் දෙවියන් වහන්සේ ඔයගේ පැත්තේ හිට ගන්නවා. ஆண்டவர் உங்கள் பகுதியில் இருப்பார் දැන් සමහරවිට අපි බයයි. சிலரை நாங்கள் பயம் අපේ හැඟීම් වලට. எங்களுடைய මට உணர்ச்சிகளுக்கு මොනවද වෙන්නේ? எனக்கு என்ன நடக்க போகுது අනිත් මොනවා හිතයිද? மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் මෙන්න මම කියනවා අපේ ආයත වෙලා. இதோ எங்களுக்கு சொல்றேன் எங்களுடைய நிலைமையை விட චර්ච් එකේ. புதுஜீவி சபை சேர்ந்தவர்கள். ඔබේ වගකීම உங்களுடைய கடமை අනිත් අය මොනවද හිතන්නේ කියන එක නෙවෙයි. மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதல்ல ஆமென். ஆமென் ආමෙන්. ஆமென் ඔබේ මගේ වගකීම உங்களுடைய என்னுடைய கடமையானது එයා මොනවා හිතයිද? அவர் என்ன நினைப்பார் මෙයා මොනවා හිතයිද? இவர் என்ன நினைப்பார்? අම්මා මොනවා හිතයිද? අම්මා என்ன நினைப்பார்? තාත්තා මොනවා හිතයිද? அப்பா என்ன நினைப்பார்? පාස්ටර් මොනවා හිතයිද? பாஸ்டர் என்ன நினைப்பார்? රාජ්‍යව මොනවා හිතයිද? மனைவி என்ன நினைப்பாள் ඒක නෙමෙයි. அதல்ல මොනවද? என்ன එයා මොනවා හිතයිද? ஆண்டவர் என்ன நினைக்கிறார் හලෝ. හලෝ. එයා මොනවා හිතනවාද? ஆண்டவர் என்ன நினைக்கிறார் හිතෝපදේශයේ 9 நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் හිතෝපදේශයේ 9 நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 7 සහ 8 9 කියමු. 7 8 9 සෑම කෙනෙකුගේ හැඟීම් වලට ඔබ වකිය යුතු නැහැ. எல்லாருடைய உணவுகளுக்கு நீங்கள் பொறுப்பு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே அவன் உன்னை பகைப்பான் ஞானமுள்ளவனை கடிந்து கொள் அவன் உன்னை சிநேகிப்பான் ஞானமுள்ளவனுக்கு போதகம் பண்ணு அவன் ஞானத்தில் தேறுவான் நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு அவன் அறிவில் விருத்தி அடைவான் සිංහල නින්දා කරන්නෙකුට තරවටු නොකරන්න. නින්දා කරන එක තවස් ගන්න එපා. பரியாசக்காரனை கடிந்து கொள்ள එයා வேண்டாம் මොනවද කරන්නේ? அவன் என்ன செய்வான் එසේ කළොත් ඔහු නුඹට වෛර වෙයි. ඔහු නුඹට වෛරය ප්‍රශ්නේ. அப்பொழுது அவன் உன்னை பகைப்பான் ඔබ කී දෙනෙක් හදන්න කියලා තියෙනවද? අවවාද දෙන්න කියලා තියෙනවද? எத்தனை பேர் ஒரு திருத்துவதற்கு இல்லாட்டி ஆலோசனை ඒ கொடுக்க අය හැදලා போயிருக்கீங்க අපල මොනවද කියලා තියෙන්නේ? அவங்க திரும்பி உங்களுக்கு என்ன சொல்லிக்கிறான் අනේ උඹේ වැඩක් බලාගෙන. ஐயோ உன்னை வேலையை நீ பாத்துக்கோ මේ ඔයා වැඩක් බලාගෙන. இந்தா உன்னை வேலையை நீ பாத்துக்கோ මම නරක මිනිහා කියන්න එපා. என்ன கெட்ட மனுஷன் சொல்லாதியா මම දැන් කිසිම සභාව තුළ මේ පවුල තුළ එහෙම නෙමෙයි තියෙන්නේ. මම කියන අපිට කරන්න நாங்க இந்த கிறிஸ்தவ சபைக்குள் குடும்பத்துக்குள் இவ்வாறு இருக்க கூடாது ඥානවන්තයෙකුට තරවටු කරන්න. ආ. ඔහු නුඹට ප්‍රේම කරයි. ඥානවන්තයෙක්ට සල්වතු කරන්න. ஞானமுள்ளவனுக்கு போதகம் பண்ணு ඔවුන් නුඹට அப்பொழுது அவன் ප්‍රේම කරයි. அன்பு ඇයි? செலுத்துவான் ஏன் එය සත්‍යයක් නෑ. ඉහළ කෙනෙක්ද නැත්නම් පහළ කෙනෙක්ද කියන එක නෙවෙයි. அது உயர்வானவன் தாழ்வான என்ற ஒரு நிலை இல்லை ඔව් ඥානවන්ත නිසා. அவன் ஞானவான் என்பதான் දැන් කොහොමද අපි இப்பொழுது எப்படி நாங்கள் ඇත්ත පවසන්නේ? சத்தியத்தை சொல்லுவது දැන් ඔබ කියම ඇත්ත කිව්වේ. நீங்க சொல்லுங்க நான் உண்மையை சொன்னேன் අපි කියමු උදාහරණයක් වශයෙන් මම ගන්න තිමතිව ගන්න. මමයි නම දැන් තිමතිද? අපි කියමු තිමතිය කෙල්ලෙක්ගේ යාළුවා ඉන්නවා. திமோத்தி ஒரு பிள்ளையோட லவ் பண்றான் යාළු වෙලා ඉන්නවා කියලා. நண்பனாகி இருக்கிறான் ඔයා ලව් කරලා ඉවරයි. බැඳලා ඉන්නේ. අපි මේවත් කිව්ව කමන්නේ නැහැ නේ. හින්දු ගල් කෙනෙක්. ஒரு இந்து பிள்ளையே சிநேகம் வைத்திருக்கிறார் දැන් ගෙදරයි කියලා ඔක්කොමල්ලා බැනලා එපා වෙලා ඉන්නේ. இப்ப வீட்டுல எல்லாரும் ஏசி ஏசி வேணான்னு போயிருக்கிறது මම කරනවාමයි. அவசரம் நான் செய்வேன் උඹ මම විරුද්ධ ඉන්නකම මම කරනවා. நீங்க எனக்கு விரோதமா எடுக்க வரைக்கும் நான் செய்வேன் දැන් පාස්වර්ඩ් දෙනවා ඒ වචනේ. இப்ப பாஸ்டருக்கு வர்றது දැන් මම ගන්න පුළුවන් ඒ ලයින් එක. අම්මා තාත්තා ගත්ත ලයින් එකයි පල්ලිය ඔක්කොම ගත්ත ලයින් එක. பெற்றோர் எடுத்த லைனையும் சபையில எல்லாரும் எடுத்த லைனையும் எனக்கு எடுக்க දැන් முடியும் මම ගන්න බයිබලේ ලයින් එක. ஆனா வேதாமத்தி லைனை நான் எடுக்கிறேன் මම කියනවා තිමති நான் சொல்றேன், திமோத்தி ඔය හැන්සන්. நீங்க நல்லா ඔය ලස්සනයි. நீங்க அழகா இருக்கீங்க මම කරවස. நீங்க கட்டிலமையா இருக்கிறீங்க මම ඇත්ත කියන්නේ நான் உண்மையை சொல்ல போகிறேன்
නමුත් ප්‍රේමයෙන්. ஆனால் අன்போடு. කොහමද? எப்படி? ප්‍රේමයෙන්. அன்போடு. මම කියනවා ඒස් වංශය ඔබ තුළ ඉන්නවා. நம் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார். ඔබේ ගල් කෙනෙක් අවශ්‍යයි. உங்களுக்கு ஒரு கேர்ள் அவசியம். නමුත් බාන්න ඔබට මොකක්ද දුර යන්න පුළුවන් නේද? ஆனால் பாருங்க நீங்க எடுத்து போக முடியுமாண்டு. පස්සේ කතා කරමු මම මේ ගැන. பிறகு பேசும் இதை குறித்து. හරි. එමෙලක් නෑ. මම අපි කරුත්තේ என்ன செய்ய வேண்டும்? ඔබට පුළුවන් විනිශ්චය කරලා නැති කරගන්න යාළුවා. உங்களுக்கு முடியும் அவர் நியாயம் தீர்த்து இல்லாமலாக்க. ඔබට පුළුවන් විනිශ්චය කරලා ඵලයක්. உங்களுக்கு நியாயம் தீர்த்து போன்னு சொல்ல முடியும். කොහොමද පෝ සාතක් කියලා. நீ போ அப்படின்னு சொல்ல முடியும். ඔබට පුළුවන් உங்களுக்கு முடியும். ඔබ පහත් වෙලා நீங்கள் உங்களை தாழ்த்தி කතා කරන ඔබේ පුතාට හෝ දුවට නැත්නම් උங்களுடைய- ඔබ ඇදහිලිවන්තයෙක් உங்களுடைய மகனோ மகளோ உங்கள் விசுவாசிக்கு நீங்க பேச முடியும். බයිබලෙ අපිට කියනවා வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது. අපිට පුළුවන් ආදරයෙන් සත්‍ය කතා කරන්න. எங்களுக்கு முடியும் அன்போடு கூட சத்தியத்தை பேச. එපිස 4:15. எபேசியர் 4:15 வசனம். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். හරි. දැන් මම කතා කරේ ප්‍රේම සම්බන්ධයක් විතරයි. நான் பேசினது ஒரு உறவை குறித்து ඔබ மாத்திரம். කියයි ප්‍රේම සම්බන්ධයක් ගැන විතරනේ පාස්සේ කතා කරේ. பாசினீங்க ஒரு காதல் குறித்து தானே ඒ பேசுனீங்க. ප්‍රතිපත්තිය ඔක්කොමයි அந்த நியதி எல்லாத்துக்கும் சொந்தம். ව්‍යාපාරයයි வியாபாரத்துக்கு சொந்தம், ඉස්කෝලේයි பாடசாலைக்கு சொந்தம், පල්ලියයි சபைக்கு சொந்தம், ජීවිතයයි குடும்ப வாழ்க்கைக்கு හැම சொந்தம். පැත්තෙම සත්‍ය තමයි. எல்லா பகுதிக்கும் அந்த சத்தியம் சொந்தம். ප්‍රතිපත්ති වෙනස් වෙන්නේ නැහැ. நியதிகள் மாறாது, ස්ථාන මාරු වේ. இடங்கள் மாறும், සිද්ධීන් මාරු වේ. சம்பவங்கள் ඒ மாறும், ප්‍රතිපත්ති මාරු ஆனால் වෙන්නේ நியதி மாறாது. නැහැ. ඔබයි මමයි සම්පූර්ණ පුද්ගලයෙක් නෙමෙයි තාම. நீங்களும் நானும் ஒரு சம்பூர்ணமான நபர் அல்ல இன்னும். කියන්න නගින එක නෑ. அருகில பார்த்து சொல்லுங்கள். කියන්න. ඔබයි මමයි සම්පූර්ණ නෑ තාම. நீங்களும் நானும் இன்னும் சம்பூர்ணம் இல்லை. සම්පූර්ණ වෙමින් පවතිනවා. சம்பூர்ணம் அடைந்து ඒ கொண்டிருக்கிறோம். සම්පූර්ණත්වය දැන් බලන්න බෑ. ஆகவே சம்பூர்ணத்தை இப்பொழுது பார்க்க முடியாது. එහෙනම් තව වැඩි කරන්න පුළුවන්. அப்படியா இன்னும் தவறு செய்யலாம். අපි උපකාර කරනවා. நாங்கள் உதவி செய்கிறோம். දෙවියන් වහන්සේ කරුණාව ලැබෙන තුරු. ஆண்டவருடைய கிருபை கிடைக்க வேண்டும் என்று. යේසායා 53:6. ஆகவே ஏசாயா 53 ஆறாம் මිනිත්තු வசனம். පහේ තියෙන පේජ් දෙකක් ඉවර කරන්න. 5 நிமிடம் இருக்கிறது, 2 பேஜ் முடிக்க வேண்டியிருக்கிறது. යේසායා 53:6. ஏசாயா 53:6. අපි සියල්ලෝම බැටළුවන් මෙන් මුලා වී අපි සියල්ලෝම நாங்கள் யாவரும் මම දෙමනින් කියන ඔක්කොමලක நாம் எல்லாரும் ஆடுகள் ඔක්කොමලක කියන්නේ. எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். ஏசாயா 53 ஆறாம் வசனம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். අපි පොනදා அப்படி போன අපි ඔක්කොමල බැටළු වගේ. நாங்கள் எல்லாம் ஆடுகளைப் போல். බයිබලේ අපි හඳුනන්නේ මොකෙන්ද? வேதம் எங்களை எதுக்கு அடையாளப்படுத்துகிறது? එන්ජේලා කියලාද? மேய்ப்பனேண்டா මම කියන්නේ என்னென்று මාත් ඇතුළු என்னை முற்பட අපි බැටළුවන්. நாங்கள் ஆடுகள். අපි මන්මුලා වෙලා ඉන්නවා. நாங்கள் வழி අපි தப்பி போனோம். අවශ්‍යයි මඟ පෙන්වීම. எங்களுக்கு அவசியம் ஒரு வழி நடத்தல். ඒක තමයි அதுதான். ආවරණ ශාසන පන්ති තියෙන්නේ. அதனால்தான் ஆலோசனை வகுப்புகள் இருக்கின்றன. ඉතින් අන්න අනිත් අයට අපි සත්‍ය ප්‍රකාශ කරන වකීමක් තියෙනවා අපිට. மற்றவர்களுக்கு சத்தியத்தை அறிக்கை செய்வதற்குரிய கடமை எங்களுக்கு ඒ இருக்கிறது. වගේම අනිත් අය කරන ප්‍රතිචාර ගැන அதே போல் மற்றவர்கள் பிரதிக்கிரியை குறித்து අපිට වක් කියන්න ඕනේ නැහැ. நாங்கள் பொறுப்பு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. දැන් උදාහරණයක් වශයෙන් இப்போ உதாரணமாக මෙතන ඉන්නවා දෙන්නෙක්, 2 பேர் இருக்கிறாங்க. තව දෙන්නෙක් බලින්න යනවා. 2 பேர் திருமணம் முடிக்க போகிறாங்க. මම කිව්වා பாச சொன்னாங்க. බැන්දොත් திருமணம் முடித்தார் අලුත් ගේකට යන්න ඕනේ. புது வீட்டுக்கு போக வேண்டும். දැන් ඔබ ආයේ நீங்க கேட்பீங்க කොහෙන්ද සල්ලි? எங்க பணம்? ඔබ ආයේ நீங்க கேட்பீங்க දෙමාපිය මෙච්චර කාල හදලා යාවේ මේ මේවා දැන් பெற்றோர் இவ்வளவு தூரம் வளர்ந்த பிறகு அவங்க எப்படியா போறது? ඒක ඔබේ මගේ වැඩක් නෙමෙයි, ඒක එයාගේ වැඩක්. அது உங்க என்னுடைய வேலையில அவங்களோட வேலை. එයා තමයි කිව්වේ. ஆண்டவர் தான் சொன்னார். நான் කිව්වේ. என்ன சொன்னார்? මේ හේයි இதன் நிமித்தம் ස්ත්‍රී සහ පුරුෂයා සහ භාර්යාව கணவன் மனைவி තම පියාගෙන් මවගෙන් වෙන්වී தங்களுடைய பெற்றோரிடமிருந்து விலகி ඔවුන් එක මාංශයක් වෙයි. அவர்கள் ஒரே மாம்சமா இருப்பார்கள். ඔබ මේ කතාව අහලා ඇත්තද? நீங்க இந்த கதையை கேட்டிருப்பீங்க. යේසුස් වහන්සේ පල්ලියේ සම්මාදම් දාන තැනකට ගියා. இயேசு கிறிஸ்து சபையிலே காணிக்கை போடுற ஒரு இடத்துக்கு போனார். පන්සල් වල දැම්මා.
மனுஷ பரிசேயர் வந்து போட்டாங்க එක ගෑනු කෙනෙක් ஒரே ஒரு ஸ்திரீ මම දැම්මේ. என்ன போட்டார் එයාට තියෙන அவளிடம் இருந்த ඔක්කොම සද්ධායක් දැම්මා. அவ 10,000 போட்டாள் දැන් බයිබලයේ අපිට කියනවාද வேதம் எங்களுக்கு சொல்லுகிறதா මොනවද වුනේ කියලා ඊට පස්සේ? என்ன நடந்தது என்று அதை குறித்து හලෝ. ඒ ස්ත්‍රීට මොනවද වුනේ කියලා කියනවාද? அந்த ஸ்திரீக்கு என்ன நடந்தது என்று சொல்லுகிறதா නෑ. இல்லை ඇස්වියල් 100ක් දුන්නා. அவர் தன்னிடம் 100% කාගේ වක්කීම දා බලාගෙන එක. யாருடைய கடமை அவரை பார்த்துக் கொள்வது ඔබේ මගේද? உங்களுடைய என்னுடையதா එයා. ஆண்டவர் එසා ඔබට අයිති කොටස ඔබ කළා. ஆக உங்களுக்கு சொந்தமான பகுதியை நீங்கள் செய்யுங்க එයා කරා එයා කොටස. அவர் செய்வார் அவருடைய பகுதியை right මම විජය පායනවා තවත් ඉස්සරහට දුව நான் இன்னும் முன்னோக்கி செல்கிறேன் යම් පුද්ගලයෙක් තමා සිටින විටදී ඔහු නැතයි. මේක මම ඉස්සර කළා. இதை நான் முதலில் செய்தேன் තාමත් අපි කරන සමහර. நாங்கள் இன்னும் அதை செய்கிறோம் සමහර විට අපේ තාත්තා හරි අම්මා හරි අක්කා හරි නංගි හරි පාස්ටර් හරි එල්ඩර් හරි දීකන් හරි හොයාගෙන මිනිස්සු වෙනවා ගෙදරට. சில பாஸ்டர் அக்காவே தம்பியோ அண்ணனையோ தேடிக்கொண்டு மனுஷர்கள் வருவாங்க வீட்டுக்கு මම කියන්නේ என்ன சொல்லுவாங்க කියපම නැහැ කියලා. කියපම නැහැ කියලා. சொல்லுங்க நான் இல்லைன்னு சொல்லி හලෝ හලෝ කියන්න මම නැහැ අද ගෙදර. நான் வீட்டுல இல்லைன்னு சொல்லுங்க දුව හරි පුතා හරි කවුරු වෙනා සමා වෙන්න අද එයා ගෙදර නැහැ. மகள் இல்லாட்டி மகள் வந்து சொல்லுவாங்க மன்னிச்சுக்கோங்க இன்னைக்கு அவர் வீட்டுல இல்ல මම අපිට කියන්න. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ඒක කරන්න එපා. அதை செய்ய வேண்டாம் ඒක කරන්න එපා. அதை செய்ய வேண்டாம் අමාරුයි. கஷ்டம் නමුත් ඔබ කළ යුතුයි. ஆனால் நீங்க செய்ய வேண்டும் ඔබේ කිරීමෙන් நீங்கள் அதை செய்வதனூடாக ඔබ මුණ දෙනවා நீங்க முகம் கொடுப்பீர்கள் ජය මාර්ගයට. வெற்றியின் மார்க்கத்துக்கு ඔබ ඔබේ ජීවිතය විවෘතයි. අමංකයි. உங்களோட வாழ்க்கை திறந்ததா இருக்கும் බය වෙන්න එපා. பயப்பட வேண்டாம் අනිත් අය කරන නිසා ඔබ කරන්න යන්න එපා. மற்றவர்கள் செய்கிறது நிமித்தம் செய்ய வேண்டாம் ඒකත් අපි ඔක්කොමලා මේ ඔක්කොම දේවල් කරලා මේක වෙනවා. நாங்கள் எல்லாவற்றையும் செய்துவிட்டு கடைசி எதுக்கு வருகிறோம் මේ නිසා இது நிமித்தம் නුඹලා අතරේ உங்களுக்குள் නැවෙන්නේ. என்ன நடக்கிறது සමහර බෙලහීනයි, சில பலவீனப்பட்டும் සමහර දුර්වලයි, சில வியாதிப்பட்டு සමහර මිය ගිහිල්ලා சில மடித்து போயிருக்கிறார்கள் බලාගන්න. பார்த்துக் கொள்ளுங்கள் සත්‍ය ප්‍රකාශ කරන්න පුළුවන් අපිට. சத்தியத்தை எங்களால் அறிக்கை செய்ய முடியும் ඔබට කවදා ඔබ කැමති නැත්නම් පාටියකට යන්න. உங்களுக்கு ஒரு பார்ட்டிக்கு போக விருப்பம் இல்லாவிட்டால் කවදා ඔබ ආරාධනා කරොත් එන්න කියලා. யாராவது உங்களை வரும்படி அழைத்தால் ඔබ කියන්න එපා වෙන කාරණාවක්. நீங்க வேற காரணத்தை சொல்ல வேண்டாம் ඔබ කියන්න යාට நீங்க சொல்லுங்க அவரை பார்த்து මම සන්තෝෂයි මම ආරාධනා කළා මේ චර්ච් එකේ පාස්ටර් කෙනෙක් දවසක්. இந்த சபைக்கு ஒரு பாஸ்டர் நான் அழைத்தேன் මම පාස්ටර් රොෂාන් කියලා කෙනෙක් මම එන්න කිව්වා. பாஸ்டர் ரோஷான் ஒருவர் நான் இருக்கும்படி එයා சொன்னேன் මම තමයි කිව්වේ. அவர் என்னதுமே சொன்னார் පාස්ටර් සනා. பாஸ்டர் சானா මම ආයි සන්තෝෂයි ඔයාගේ ආරාධනාව. உங்களுடைய அழைப்பை குறித்து நான் மிகவும் சந்தோஷம் මම සන්තෝෂයි. நானும் சந்தோஷம் මම අගය කරලා. நான் அதை கனப்படுத்துகிறேன் ඒත් මට එන්න බෑ. ஆனாலும் என்னால் வர முடியாது මම උදේ ගියා මම හොඳ යාළුවෙක්. அவர் என்ன நல்ல நண்பன் நான் ඊට පස්සේ මම තේරුම් ගත්තා. நான் பின்பு புரிந்து නෑ, கொண்டேன் ඇත්ත කිව්වේ. ஏன்னா அவர் உண்மையை சொன்னார் ඒ නිසා ඔබට ඒක යන්න බැරි නම් ஆகவே உங்களால் அதை பெற்றுக்கொள்ள முடியாவிட்டால் වෙන දෙයක් කියන්න එපා. வேறொரு காரியத்தை சொல்ல வேண்டாம் ඔබ කියන්නේ நீங்க சொல்லுங்க මම සන්තෝෂයි මම ආරාධනා කළා. நீங்க என்ன அழைத்ததை குறித்து நான் சந்தோஷம் මීළඟ එක මට කියන්න. அடுத்தது எனக்கு சொல்லுங்க මම වෙලාව අනිවාර්යෙන් එනවා. நான் நேரம் எடுத்து வருகிறேன் සමාජයේ අපි සංස්කෘතිය හරන්න දිනවා. சில கலாச்சாரங்களை நான் முடிக்க வேண்டும் මේ වගේම තමයි අනිත් හැම දෙයක්. இப்படியாகத்தான் மற்ற எல்லா காரியங்களும் සමහර දේවල් අපි ඉල්ලද්දි කියද්දි කරද්දි சில காரியங்கள் நாங்கள் கேட்கும் போது செய்யும் போது අපිට අවශ්‍ය බලන්න මගේ හදවත කොහෙද තියෙන්නේ. எங்களுக்கு அவசியம் பார்க்க எங்களுடைய இருதயம் எங்க இருக்கிறது என்று අපි சொல்லி යනවා සල්මාන් වල දෙවියන් වහන්සේ සභාවේ සේවය කිරීමට කැමැත්ත දැක්වීම. தேவனுடைய சபையிலேயே ஊழியம் செய்ய விருப்பத்தை දැන් මම தெரிவிப்பது ඔබෙන් ඇහුවොත් நான் உங்களிடம் கேட்டால் මම ඇහුවොත් මාකස් වසන්තේ மார்க்க சபை வசந்தி ඔබ කැමතිද දහම් පාසලේ සේවයක් කරන්න உங்களை කියලා? விருப்பமா ஓய்வு பாடசாலை ஒரு ஊழியத்தை செய்ய දැන් එයා කියයි அவர் சொல்லுவார் මම කැමතියි. ඇයි? ஆம் நான் விருப்பம் ஏன் පාසල් වල பாச கேட்டீங்க
මම ඔබ හැදිලිවන්ත වශයෙන් ඔබ නිදහසක් තියෙනවා. நான் விசுவாசிக்கிற உங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது. මෙන්න මේ දේ කියන්නේ. இந்த காரியத்தை சொல்ல. පාස්ටර්, பாஸ்டர், එහෙම නැත්නම් සිස්ටර්, டாடி சிஸ்டர், බ්‍රදර් பிரதர், මට මේ පිළිබඳ සමාදානයක් නෑ පාස්ටර්. இதை குறித்து எனக்கு ஒரு சமாதானம் இல்லை பாஸ்டர். මාර්ගසේ වසන්තය කියන්නේ මේක. மார்க்கஸும் சகோதரி வசந்தையும் சொல்ல வேண்டும். මම හිතනවා වෙන කෙනෙක් நான் நினைக்கிறேன் வேறொரு நபர் දෙවියන් වහන්සේ දෙන්න ඕනේ කියලා මම යා. இதற்கு ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று நான் ஜெபம் பண்ணுகிறேன். මට වඩා හොඳට කරන්න පුළුවන් කෙනෙක්. என்னை விட சிறந்த முறையில் செய்யக்கூடிய ஒருவர். නමුත් මම යාඥා කරනවා. ஆனால் நான் ஜெபம் செய்கிறேன். වසන්තය මාර්ගසේ කියන්න ඕනේ මම යාඥා சார் කරනවා. வசந்தையும் மார்க்கஸும் சொல்ல வேண்டும். நான் ஜெபம் பண்ணுகிறேன். හරි පුද්ගලයා හම්බෙන්න ඕනේ. சரியான நபரை சந்திக்க வேண்டும். කොහොමද ඒක? அது எப்படி? නැත්නම් අමාරු වෙන්නේ. எல்லாவற்றும் என்ன நடக்கும்? එයත් අමාරුවේ. அவரும் கஷ்டத்தில் இருப்பார். මාත් අමාරුවේ. நானும் கஷ்டத்தில். ළමයිනුත් අමාරුවේ. பிள்ளைகளும் கஷ்டத்தில். ඒක ඔබ ෂේප් වෙලා යන්න එපා. ஆகவே நீங்க ஷேப் ஆகி போக வேண்டாம். ඔබ කියන්නේ ඉගෙන ගන්න ඉතින්. நீங்க சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. ගීතාවලිය 25 එක. சங்கீதம் 25:1. ගීතාවලිය 25 එක. சங்கீதம் 25:1. கர்த்தாவே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். என் தேவனே உம்மை நம்பியிருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒவ்வொருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்தரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும். உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். உம்முடைய சத்தியத்தில் என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். கர்த்தாவே உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும். அவைகள் அனாதி காலம் முதல் இருக்கிறதே. என் இளவயதின் பாவங்களையும் 25 එක. දැන් මේ ඔක්කොම අපිට මතක් කර දුන්නාම අපිට මතක් කර දුන්නා. இவை எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். දැන් ඔබ හයි මොනවද කරන්නේ? நீங்க கேப்பீங்க என்ன சொல்றீங்க? මෙතනින් මම කොහෙද යන්නේ? இந்த இடத்துல நான் எங்க போவது? කොහොමද අපි ප්‍රයෝග නැමැති දැලෙන් මිදෙන්නේ කොහොමද? சூழ்ச்சி எனும் வலையிலிருந்து எவ்வாறு நாங்கள் எங்களை தப்பித்துக் கொள்ள வைப்பது? එක முதலாவது ඔබ පරාජය පිළිගන්න ඕනේ. முதலாவது நீங்க தோல்வியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். හලෝ පරාජය ඔබ පිළිගන්න ඕනේ. முதலாவது தோல்வியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். එතනට යේසුස් වහන්සේ ගේන්න ඕනේ. அந்த இடத்துக்கு இயேசு கிறிஸ்துவை அழைத்து ඔබ வர வேண்டும். දෙවියන් වහන්සේ අවංක වෙන්න ඕනේ. நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையா இருக்க வேண்டும். ස්වාමීන් වහන්සේ මම බොරුවක් කිව්වා. ஆம் ஆண்டவரே, நான் பொய்யை මම சொன்னேன். වැරද්දක් කරා මෙතන. நான் தவறை செய்தேன். මම ඔබ වහන්සේ මෙතනට ගේනවා. நான் உண்மை இந்த இடத்துக்கு அழைத்து මම வருகிறேன். ඔබ වහන්සේ සමාව අවශ්‍යයි. நான் எனக்கு உண்மையிடம் ஒரு மன்னிப்பு ඔබ அவசியம். බයිබල් පොතේ ලියා ගන්නවා ලියන්න පුළුවන්. வேத பகுதி எழுதிக் கொள்ளுங்க. මේක ලියා ගන්න පුළුවන්. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். දෙවෙනි දේ இரண்டாவது, ඔබගේ පුද්ගලික පරිසරයෙන් உங்களுடைய தனிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து හරි මෙහෙම කියමුකෝ. ඔබ බීමක කැමති කෙනෙක් නෑ. ඒ කියන්නේ අරක්කු හෝ රා සයිඩර් කසිප්පු நீங்கள் மது போதைக்கு விருப்பமான ஒரு நபர் என்றால், பிரியமான நபர் என்றால், කොහොමද මම මේකෙන් ගැලවෙන්නේ? இதிலிருந்து நான் எவ்வாறு விடுதலை ஆவது? එක முதலாவது, කැපෑරුම් ළඟින් යන එක නතර කරන්න. குடி போதை மதுபான ஸ்தானத்துக்கு போவதை நிறுத்திக் கொள்ளுங்க. වෙන පාරක් ගන්න. அதுக்கு வேறு வழியாய் போங்கள். ඒකත් බැරිනම් அது முடியாவிட்டால் දෙක இரண்டாவது, ඒ බොන අය සමග සම්බන්ධකම් පොළක් දුරින් තියන්න. அந்த குடிக்கிறவர்களோடு இருக்கதான உறவை சற்று தூரமாக்கிக் கொள்ளுங்கள். තුන மூன்றாவது, ඒ වගේ පාටි වලට යෑමෙන් වළකින්න. அவ்வாறான பாட்டிகளுக்கு போவதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். ඇයි? ஏன்? ඔබ ගියත් කිය මචං අපි දන්නවනේ ඔබ බොනවානේ. நீங்க போனா சொல்லுங்க, மச்சான் எனக்கு தெரியும் நீங்க குடிக்கிறவன். නිසා ඒ වගේ පරිසර මම උදාහරණයක් කිව්වේ. இதை நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை தான் சொன்னேன். බීමකට කිව්ව අනිත් දෙවලුත් குடிப்பழக்கம் மாத்திரமல்ல, மற்ற எல்லா காரியங்களும். ඔබ අවත உங்களை சூழ දාගන්න කවම. ஒரு வளையத்தை போட்டுக் கொள்ளுங்கள். බෑකප් දැනගන්න. ஒரு வேலியை கட்டிக் கொள்ளுங்கள். ඒ පරිසරයෙන් ඔබ නැගිටින්න. அந்த சூழ்நிலையிலிருந்து நீங்க வெளியே பாருங்க. දැන් මේක ඔබට කරන්න පුළුවන් දේවල් මම කිව්වේ. ඔබට කරන්න පුළුවන් දේවල් මම කිව්වේ. உங்களால் செய்யக்கூடிய காரியங்கள் நான் உங்களுக்கு சொன்னேன். තුන්වෙනි දේ. மூன்றாவது காரியம், ඔබට ක්‍රිස්තුස් වහන්සේගේ විවස්ථාව. உங்களுடைய கிறிஸ்துவின் சபையில் නැත්නම් ජනසේ විවස්ථාව. இல்லாட்ட ஆண்டோட நியாய பிரமாணத்தை, දෙවියන් වහන්සේගේ වචනය ஆண்டோட வார்த்தையை දාගන්න. அதை போட்டுக்கொள்ளுங்க. உங்க බයිබලයේ இதயத்துக்குள். කියනවා
வேதம் என்ன சொல்லுகிறது? ඔබ ඒ වචනේ දැම්මම இந்த வார்த்தையை நீங்கள் ඒ போடும்போது වෙලාවට அந்த ඒ நேரத்தில் වචනේ ඔබ මගේ පෙන්වනවා. அந்த வார்த்தை உங்களை வழிநடத்தும். ඒක උන්වහන්සේගේ වචනේ මාගේ පාදයන්ට ஏன்னா அவருடைய வசனம் எங்களுடைய பாதங்களுக்கு ආලෝකයක්. தீபம். මාව උන්වහන්සේ ඒ අන්ධකාර වෙලාවෙන් මුදවනවා. அந்த கால நேரத்தில் ஆண்டவர் எங்களை விடுதலை ஆக்குவார். ඔබට වෙන්වීම ඔබට ඒකෙන් වෙන් වෙලා යන්න පුළුවන්. உங்களுக்கு அதை விட்டு விலகி போக முடியும். ක්‍රිස්තුස් වහන්සේගේ ගුණාංග දිහා බලන්න. கிறிஸ்துவின் குணாதிசயங்களை பாருங்கள். ඒව දාගන්න. அதை உங்கள் வாழ்க்கையில் මම போட்டுக்கொள்ளுங்கள். මේ සඳහන් කරන පිලිප්පි 4 වෙනි පරිච්ඡේදය 13 වෙනි පදය. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ඒක ඔබ ලියා ගන්න. அதை நீங்க எழுதிக் கொள்ளுங்கள். බොල් කීම වෙනුවට பொய் சொல்வதற்கு பதிலாக සත්‍ය කතා කරන්න උත්සාහ කරන්න. சத்தியத்தை பேச முயற்சி செய்யுங்கள். හලෝ බොල් කීම වෙනුවට பொய் சொல்வதற்கு பதிலாக උත්සාහ කරන සත්‍ය කතා. சத்தியத்தை பேச முயற்சி செய்யுங்கள். මේ බයිබල් පදයෙන් අපි අවසන් කරමු. இந்த வேத பகுதியோடு நாங்கள் நிறைவு செய்கிறோம். මේක මම මෙතනට ආපු වෙලාවේ இது நான் இங்கே வந்தபோது මගේ මනස දෙවියන් වහන්සේ දාපු දෙයක් මම බය නැතුව කියනවා. இது என்னுடைய இதயத்துக்குள்ள ஆண்டவர் போட்டக்காக நான் பயப்படாம ඒ சொல்றேன். තමයි සතහන එක නැහැ. அது குறிப்பில் அது இல்லை. මගේ සතහන එක නැහැ. என்னுடைய குறிப்பில் அது இல்லை. මම බයිබලේ හලුවා දෙවෙනි පාර හැරෙවම நான் இரண்டாவது தடவை இதை நான் திரும்பும் போது என் வேதாமத்தை පැහැදිලිවම මේ පදය ආවා. தெளிவாக இந்த வசனம் வந்தது. එපිස පොතේ எபேசிய புத்தகம் 4 4ஆம் அதிகாரம் 25 25ஆம் வசனம். මාක් කරගන්න. அதை மார்க் பண்ணிக்கொள்ளுங்கள். எபேசிய 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். සිංහලෙන් ඒයින් බොරු කීම අත්හැර දමා එක් එක්කෙනා තම තමාගේ අසල්වාසියා සමග සැබෑව කතා කරන්න. මක් නිසාද අපි එකිනෙකාගේ අවයවයෝය. right. දැන් සභාව இப்பொழுது අපි சபை, ආවයවයන්. நாங்கள் அவயவங்கள். අපි එක එක ශරීර කොටස්. நாங்கள் சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்கள். සභාවික බොල් කීම අහක දමා ஆக பொய் சொல்வதை புறம்பே தள்ளிவிட்டு සත්‍ය දැන් කතා කරනවා. சத்தியத்தை இப்பொழுது பேசுவோம். මිනිස් අපි හඳුනාගත්තේ. මිනිස් අපි හඳුනාගත්තේ. மனுஷங்களை புரிந்து கொண்டது, அறிந்து හඳුනාගත්තේ. கொண்டது. අසන යාකෝබ් நாங்கள் யாக்கோபு, ඔබේ නමේ තේල්ම වංචාකාරී. அவருடைய பெயரின் அர்த்தம் வஞ்சகன். දෙවියන් වහන්සේ මුණ ගැහුණා. ஆண்டவர் சந்தித்தார். උන්වහන්සේ ඒ සඳෑව සවස් කාලේ මුණ ගැහුණා. அந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் சந்தித்தார். ස්වාමී அவர் சொன்னார், ஆண்டவரே මම බොද යන්න අතාරින්න ඔබ. நான் உம்மை கைவிட மாட்டேன். වෙනස් මන් කරේ. ஆண்டவர் என்ன சொன்னார்? ඔබ වෙනස් කළා. அவரை மாற்றினார். ඔබගේ නම වෙනස් කළා. அவருடைய பெயரை மாற்றினார். ඔබගේ ශරීරය වෙනස් කළා. அவருடைய சரீரத்தை மாற்றினார். බොහෝ දෙයක් කළා. பெரிய காரியத்தை මේ செய்தார். උදෑසම අපිට කියන්නේ අසුස්සන්ද. இந்த காலம் சொல்லமா கையை உயர்த்துங்கள். ඔබ තීරණයක් ගන්න. நீங்கள் தீர்மானம் பண்ணிடுங்க. ඔව් මට තේරුණා පාස්ටර් කියන්නේ මොනවද කියලා. ஆம், பாஸ்டர் சொன்னது என்னன்னு எனக்கு விளங்குனது. මම ඔබ කතා කරපු සබන් දුන්නා. நீங்க பேசுறதுக்கு நான் செவி கொடுத்தேன். කතා ඔක්කොම තේරුන්නේ නැහැ. නමුත් එකක් මට තේරුණා. எனக்கு எல்லாம் விளங்கல ஒன்று எனக்கு මොනවද விளங்குனது. ඔබට තේරුණ දේ? உங்களுக்கு என்ன விளங்குனதோ ඒ දේ ගැන මෙහෙය කරන්න. அதை குறித்து சிந்தியுங்கள். කියන්නේ යේසුස් වහන්සේ சொல்லுங்க, ஆண்டவரே මම මේ පුරුද්දෙන් ඉවත් වෙනවා. நான் இந்த பழக்கத்திலிருந்து விடுதலை ஆகிறேன். මේක මට ඉස්සර හොඳ නැහැ. இது எனக்கு அவ்வளவு நல்லது මම இல்லை. මේ කොහෙත්ම හොඳ නැහැ. அது எனக்கு எப்பொழுதுமே මම நல்லது ඔබ இல்லை. වහන්සේ දරුවෙක් වෙන්න බැහැ. நான் உம்முடைய பிள்ளையாக மாற ஆயத்தம். ස්වාමීන් වහන්සේ ගතුමිය මට දෙන්න. ஆண்டவர் உம்முடைய குணாதிசயத்தை எனக்கு தாரும். මම සූදානම් මාව හදන්න. நான் ஆயத்தம், என்னை ටික වෙලාවක් ஆயத்தப்படுத்தும். යාඥා කරමු අපි. கொஞ்ச நேரம் நாங்கள் ஜெபம் ටික செய்வோம். වෙලාවක් ස්වාමීන් වහන්සේ ස්වාමීනි கொஞ்ச நேரம் சொல்லும், ஆண்டவரே මේ යාඥාව අපි කරමු. இந்த ஜெபத்தை நாங்கள் செய்வோம். Thank you. කියා පාන්න. அறிக்கை செய்யுங்கள். බයිබලයේ අපිට කියනවා வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது, නුඹ උන්වහන්සේ ළඟ වෙන ඉතින් උන්වහන්සේ ඔබ ළඟ වෙනවා කියලා. ஆண்டவர் அண்டையில் நீங்கள் கிட்டி சேருங்க, அப்போது ஆண்டவர் உங்கள் அண்டையில் கிட்டி சேருவார். උන්වහන්සේ දල්දන්දු කෙනෙක් නෙමෙයි විනිශ්චය කරන්නේ. ஆண்டவர் நியாயம் தீர்ப்பதற்கு கடினமான මේ ஒருவர் அல்ல. උදෑසන උන්වහන්සේ ළඟ වෙනවා ඔබට. இந்த காலத்தில் ஆண்டு உங்கள் அண்டையில் கிட்டி சேருகிறார். ඔබේ වැරදි ඔබේ දුර්වලකම් හදන්න උන්වහන්සේ ලෑස්ති. உங்களுடைய தவறை, உங்களுடைய பலவீனங்களை திருத்த ඔබේ ஆண்டவர் මගේ ஆயத்தம். දුර්වලකම් හදන්න උන්වහන්සේ ලෑස්ති. உங்களுடைய என்னுடைய பலவீனங்களை திருத்த අපි ஆண்டவர் ஆயத்தம். ස්වාමීන් වහන්සේ තම අවස්ථාවක් சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தாரும். ස්වාමීන් මගේ ජීවිතේ මම හදාගන්න. ஆண்டவருடைய வாழ்க்கையை நான் சரி මම செய்து මෙහෙම கொள்வேன். යන්න බෑ. என்னால் இவ்வாறு செல்ல මම முடியாது. මෙහෙම ජීවත් වෙන්න බෑ. என்னால் இவ்வாறு வாழ முடியாது. මට ඕනේ අපංකව ජීවත් எனக்கு වෙන්න. வேண்டும் உண்மையாய் வாழ. මට ඕනේ මගේ පවුලේ අයට. எனக்கு வேண்டும் என்னுடைய குடும்பத்தவர்கள், මගේ දෙමව්පියන්ට. என்னுடைய මගේ பெற்றோருக்கு, දරුවන්ට. என்னுடைய பிள்ளைகளுக்கு, මගේ භාර්යාව, මගේ என்னுடைய පුරුෂයාට. மனைவிக்கு, கணவனுக்கு, මගේ යාළුවන්ට. என்னுடைய මගේ நண்பர்களுக்கு, සභාවට. என்னுடைய சபைக்கு මම අවංක වෙන්න. நான் உண்மையா இருக்க வேண்டும். මාව වහන්සේ හදන්න. என்னை நீங்கள் ஆயத்தப்படுத்தும். ස්වාමීන් මේ උදෑසන பிதாவே, இந்த கால நேரத்தில் මම කැමති සුද්ධ සභාවකම ලෑස්ති වෙන්න. நாங்கள் பரிசுத்த பந்திக்காய் ஆயத்தப்படும் போது මාව වහන්සේ ඉල්ලා සිටිනා நான் உண்மையிலும் கேட்டுக்கொள்கிறேன் සමාව වෙන්න කියලා. மன்னிப்பை. ඔබ වහන්සේ මට සමාව දෙන්න.
ஆண்டவரே நீர் எனக்கு மன்னிப்பை தாரும். බයිබලය අපිට පැහැදිලිව කියනවා. வேதம் எங்களை தெளிவாய் சொல்லுகிறது. තමාගේ පව් කියා දෙන්නාට සමාවත් தன்னுடைய பாவங்களை அழிக்க செய்கிறவனுக்கு மன்னிப்பு තමාගේ உண்டு. පව් සංගපන්නාට සමාවත් தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். අපි කියමු. இந்த காலத்தில் நாங்கள் சொல்லுவோம், ස්වාමීනි මේ පුරුද්ද මගේ ජීවිතෙන් ඉවත් කරන්න. ஆண்டவர் இந்த பழக்கத்தை என்னுடைய வாழ்க்கையை விட்டு ස්වාමීනි நீக்கும். මේ ගතිය මගෙන් ඉවත් இந்த කරන්න. குணாதிசயத்தை என் வாழ்க்கையை நீக்கும். මම ඔබ වහන්සේගේ දරුවෙක්. நான் உம்முடைய பிள்ளை. මගේ වචනේ අනිත් අය පිළිගන්න. என்னுடைய வார்த்தையை மற்றவர்கள் මගේ ஏற்றுக்கொள்ள வேண்டும். වචනේ ඔබ වහන්සේ පිළිගන්න. என்னுடைய வார்த்தையை நீர் මගේ ஏற்றுக்கொள்ள වචනේ வேண்டும். මගේ ගෙදර අය පිළිගන්න. என்னுடைய வார்த்தையை என் வீட்டார் මගේ වචනේ ஏற்றுக்கொள்ள මගේ வேண்டும். සභාවේ අය என்னுடைய පිළිගන්න. வார்த்தையை சபையார் ஏற்றுக்கொள்ள මගේ வேண்டும். වචනේ මම ව්‍යාපාරය කරන අය என்னுடைய පිළිගන්න. வார்த்தையை நான் வியாபாரம் செய்கிறவர்கள் මගේ ஏற்றுக்கொள்ள වාසය வேண்டும். ප්‍රකාශ කරන්න. எனக்கு நீ உதவி செய்யும். Hallelujah. Thank you, Father. ස්වාමීනි මේ උදෑසන මම යාඥා කරන සභාව උදෑසන. பிதாவே இந்த காலத்தில் சபை காரணம் ස්වාමීනි ஜெபிக்கிறேன். පවුලේ ඇදහිලිවන්ත උදෑසන. இந்த குடும்பத்தின் விசுவாசிகளுக்காக ස්වාමීනි අපි සමහරවිට අපි දන්නේ නැතුවම ஆண்டவரே சிலுவை நாங்கள் அறியாமல் සමහර දැනගෙන சிலுவை நாங்கள் அறிந்து අපි கொண்டு දේවල් කළා. காரியங்களை செய்கிறோம். ස්වාමීනි අපි පවසන් ඕන දේ නෙමෙයි පැවසුවේ. நாங்கள் சொல்ல வேண்டியதை அல்ல நாங்கள் අපි சொல்லுகிறோம். කිසිමෙක් හැටියට නෙමෙයි කළේ. நாங்கள் கிறிஸ்தவர்களாக அல்ல செய்தோம். මේ උදෑසන අපි ඇසුවා. இந்த காலத்தில் நாங்கள் கேட்டோம். ඔබ වහන්සේ වචනේ පැහැදිලි. உங்களுடைய வார்த்தைகளை தெளிவு. ස්වාමීනි ஆண்டவரே මත් ආපිය විශ්වාස දෙන්න ඕනේ. நான் இன்னொரு படி முன்னோக்கி வர வேண்டும். මා අනිත් අය උසස් කරන්න ඕනේ. மற்றவர்கள் என்னை உயர்த்த ඔබ வேண்டும். වහන්සේ වචනේ මත මා තුළ දාන්න. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எனக்குள் நீர் போடும். අනිත් අය ගැන නෙවෙයි මම සන්තෝෂ වෙන්නේ. மற்றவர்களை குறித்து அல்ல நான் අනිත් சந்தோஷப்படுகிறேன். අය ගැන නෙමෙයි මම මෙතන බලන්නේ. மற்றவர்களை குறித்து அல்ல நான் இங்கே ඔබ பார்க்கிறேன். වහන්සේ මොනවද කියන්නේ? நீர் என்ன சொல்லுகிறேன்? ස්වාමීන් වහන්සේ සමාදානෙ මාසත් දෙන්න. ஆண்டவரே உம்முடைய சமாதான இருதயத்தை எனக்கு ස්වාමීන් වහන්සේට විවේක කාලයක් දෙන්න. தாரும். ஆண்டு நல்ல ஒரு ஓய்வு நேரத்தை මේ நீர் தாரும். හරිගස් කරන පුළුවන් ශක්තියක් இதை දෙන්න. திருத்திக் கொள்ளக்கூடிய பலன் යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. இயேசுவின் நாமத்தில். ආමෙන්. ஆமென். ආමෙන්. ஆமென். ආමෙන්. ஆமென். ඒ වචනේ ලියා ගන්න. அந்த එපිසෝඩ් வார்த்தை එක. எழுதி கொள்ளுங்கள். எபேசி புத்தகம். අපිට පුළුවන්. உங்களுக்கு முடியும். අපිට හැමදාම පුළුවන්. உங்களுக்கும் எனக்கு முடியும். ඉස්සරහට යන්න පුළුවන්. முன்னோக்கி செல்ல முடியும். මේක නෙමෙයි ඔක්කොම. இதால எல்லாம் දෙවියන් වහන්සේගේ ජීවනය දෙනවා. ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனை මේ தருவார். උදෑසන ஆக இந்த காலத்தை මම කිසිම පන්ති නාපුවලා කිව්වා. உடன்படிக்கை வகுப்புக்கு வந்தவர்கள் සුද්ධ சொன்னார். සාබහිම අපි එද්දී பரிசுத்த பந்திக்குள் நாங்கள் வரும்போது තේරුමක් ඇතුව කරමු. ஒரு அர்த்தத்தோடு செய்வோம். උදාහරණයක් දෙන්න ළමයි තරුණ අය ඔබ ආවේ නැහැ ඒක ඔබ සබන් දෙන්න. வாலிபர்கள் மற்றவர்கள் தெரியாதவர்கள் கவனியுங்கள். ඔබ මේකෙන් රොටියක් හදද්දී நீங்கள் இந்த ஒரு அப்பத்தை பிற்கும் போது නිකන් කල්ලා මෙහෙම ජීවිතයක්. வெறுமனை பித்து கொடுத்து கொண்டே செல்ல ඒක කිසි வேண்டும். තේරුමක් නැහැ. அதில் எந்த அர்த்தமும் இல்லை. හලෝ ඒක කිසි තේරුමක් නැහැ. அதில் எந்த அர்த்தமும் இல்லை. ඔබ කළ යුත්තේ நீங்கள் செய்ய வேண்டியது කෑල්ලක් අරගෙන ஒரு துண்டை எடுத்து ඔබ කැමති කෙනා ළඟට ගිහිල්ලා நீங்கள் விருப்பமான நபரிடம் போய் ඔබ මගේ මිත්‍රෙක් වශයෙන් දුන්නාද මම දෙවියන් වහන්සේ ස්තුතිවන්තයි. உங்களை எனக்கு நண்பனாய் கொடுத்ததுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி දෙවියන් செலுத்துகிறேன். වහන්සේ ඔබ ගෞරවයෙන් සමයි ස්තුතියි. ஆண்டவர் உங்களை மீட்டுக் கொண்டபடி நான் நன்றி මම செலுத்துகிறேன். යාඥා කරන ඔබ දැස. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ඔබ යහතින් ඉන්න ඕනේ. நீங்க நன்மையாக ඔබ இருக்க- ආශිර්වාද ලබන්න. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். පාත්‍රයන් பாத்திரத்தை எடுத்து ඔබ දෙනවා நீங்கள் கொடுப்பீர்களானால் මේක ආශිර්වාදයේ පාත්‍රය. இது ஆசீர்வாதத்தின் பாத்திரம். ආශිර්වාද කරන්න. ஆசீர்வதிங்க. නැතුව නිකන් එහි මේ ජීවනයන් නෙවෙයි. இல்லாமல் வெறுமனே அங்கங்க கொடுத்து கொண்டு போக வேண்டாம். මේකේ තියෙන භක්තිවන්තකම. இதில் இருக்கதான அந்த பக்தியை මම භක්තිවන්තකම කියන්නේ මේකයි. நான் பக்தி என்று சொல்வதுதான். මේක උනස්ස නිබලා මේක කරන කල්ලි ஆண்டவர் இதை நீங்கள் செய்யும் போதெல்லாம் මාව සීකරන්න. என்னை நினைவு ඒ கூறுங்கள். සීක්‍රීම තමයි මට ඕනේ. அந்த நினைவு கூறுதல் தான் මම அவசியம். මේ වචනේ කිව්වත් වැරදි නැහැ. நான் இந்த வார்த்தையை சொன்னால் தவறில்லை. මේකේ භක්තිවන්තකමක් නැහැ. இதிலே ஒரு பக்தி இல்லை. භක්තිවන්තකම තිය ඔබ ඇතුලේ. பக்தி இருப்பது உங்கள் இதயத்துக்குள். ඔබ ஆமென். තුල තියෙන. உங்களுக்குள் ඔබ இருக்கிறது. ඒක දෙවියන් වහන්සේ ගෞරවයක් වශයෙන් කරේ. இதை நாங்கள் ஆண்டவரை கனப்படுத்த முகமாய் செய்கிறோம். ආමෙන්. ஆமென்.